இந்த வாரத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் செய்தி தொகுப்பாக எங்கே? இடைக்கால பட்ஜெட் இனிப்பும் இல்லை கசப்பும் இல்லை. மக்களவையில் இடைக்கால பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த 1ஆம் தேதி தாக்கல் செய்தார். அதில் வருமான வரி விலக்கு உச்சவரம்பில் எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை. உள்ளூர் நிறுவனங்களுக்கான 22% கார்ப்பரேட் வரி, புதிய உற்பத்தி நிறுவனங்களுக்கான 15% வரி அப்படியே தொடர்கிறது. மேலும் 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் தேதி கூடுகிறது சட்டப்பேரவை. 19ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல். சட்டப்பேரவையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டம் பிப்ரவரி 12ஆம் தேதி ஆளுநர் RN ரவி உரையுடன் தொடங்குகிறது. பிப்ரவரி 19ஆம் தேதி தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. பிப்ரவரி 20ஆம் தேதி 2024-2025 ஆண்டுக்கான முன்பண மானிய கோரிக்கையும், பிப்ரவரி 21ஆம் தேதி 2023-24 ஆண்டுக்கான கூடுதல் செலவுக்கான இறுதி மானிய கோரிக்கையும் தாக்கல் செய்யப்படும். இந்த தகவல்களை தெரிவித்துள்ள பேரவைத் தலைவர் அப்பாவு, ஆளுநர் உரை மீதான விவாதத்தை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவெடுக்கும் என தெரிவித்துள்ளார். வாரிசு பணி காத்திருக்கிறார் தேவநேய பாவனரின் கொள்ளு பேத்தி. மதுரையில் தமிழ் அறிஞர் தேவநேய பாவனரின் மணிமண்டபம் உள்ளது. இங்கு பணிபுரிந்து வந்த பெண்மணி இறந்துவிட்ட நிலையில் அவரது பணியை தனக்கு வழங்குமாறு அவரது மகளும் தேவநேய பாவனரின் கொள்ளு பேத்தியுமான மனோசாந்தி கடந்த ஓராண்டாக போராடி வருகிறார். இந்த மணிமண்டபத்தை 2007ஆம் ஆண்டு அப்போதைய முதல்வர் கருணாநிதி திறந்து வைத்தார். அப்போது தேவநேய பாவனரின் பேத்தியான AMT பரிபூரணத்தையே மண்டப பொறுப்பாளராக நியமனம் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வினாத்தாள்களை கசியவிட்டால் 10 ஆண்டுகள் சிறை. மத்திய அரசு புதிய சட்டம். UPSC, SSC, ரயில்வே உள்ளிட்ட அரசு பொதுத் தேர்வுகளின் வினாத்தாள்களை கசிய விடுவோருக்கு 10 ஆண்டுகள் வரை சிறையும் ரூபாய் 1 கோடி அபராதமும் விதிக்கும் வகையில் சட்டம் கொண்டுவர மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. UPSC, SSC, ரயில்வே தேர்வுகள், NEET, JEE, CUET தேர்வுகள் என அனைத்து தேர்வுகளுக்கும் இது பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்றம், கைதானார் ஹேமந்த் சோரன். நிலக்கரி சுரங்க முறைகேடு மற்றும் பண மோசடி வழக்கில் ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு ஆஜராகாமல் இழுத்தடித்தார். இதையடுத்து கடந்த 31ஆம் தேதி அவரை அமலாக்கத்துறை கைது செய்து சிறையில் அடைத்தது. முன்னதாக ஹேமந்த் சோரன் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்திருந்ததால் அவருக்கு பதிலாக சம்பை சோரன் 2ஆம் தேதி முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார். பெரும்பான்மையை நிரூபிக்க அவருக்கு 10 நாட்கள் அவகாசம் அளித்திருக்கிறார் ஆளுநர். செந்தில் பாலாஜி வழக்கு உயர்நீதிமன்றம் முக்கிய கேள்வி. குற்ற வழக்கில் கடந்த 230 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி எந்த அடிப்படையில் அமைச்சராக நீடிக்கிறார் என்று தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவுக்கு அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை பிப்ரவரி 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறது உயர்நீதிமன்றம். TNPSC குரூப் 4 தேர்வு ஜூன் 9இல் நடக்கிறது. கிராம நிர்வாக அலுவலர், வன காப்பாளர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்கு காலியாக உள்ள 6244 பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 4 தேர்வு ஜூன் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கு விண்ணப்பிக்க பிப்ரவரி 28ஆம் தேதி கடைசி நாளாகும். இது தொடர்பான அறிவிப்பை TNPSC கடந்த 30ஆம் தேதி வெளியிட்டது. ஜாக்டோ ஜியோ மறியல் 12000 பேர் கைது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துதல் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் கடந்த 30ஆம் தேதி மாநிலம் முழுவதும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 12000 அரசு ஊழியர், ஆசிரியர்கள் பங்கேற்று கைதாகினர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட அளவிலான வேலை நிறுத்த போராட்ட ஆயத்த மாநாடு பிப்ரவரி 10ஆம் தேதியும், ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டம் பிப்ரவரி 15ஆம் தேதியும் நடைபெறும் என அறிவித்துள்ள ஜாக்டோ ஜியோ பிப்ரவரி 26ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தையும் அறிவித்துள்ளது. காங்கிரஸ் மீது பாய்ந்த கண்ணப்பன், திமுக கண்டிக்க வேண்டும் என்கிறார் அழகிரி. புதுச்சேரி மாநில திமுக மாணவர் அணி சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடந்தது. இதில் பங்கேற்ற தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன், தேர்தலில் சீட் வாங்குவதற்காக மட்டுமே காங்கிரஸ் கட்சியை நடத்துகிறார்கள் என விமர்சனம் செய்திருந்தார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மாநில தலைவர் KS அழகிரி, காங்கிரஸ் குறித்து விமர்சனம் செய்த அமைச்சர் ராஜகண்ணப்பனை திமுக தான் கண்டிக்க வேண்டும் என்றார். தியாகராஜ சுவாமிகளின் 177வது ஆராதனை விழா, கலைஞர்கள் இசை அஞ்சலி. சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜ சுவாமிகள் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு காவிரி கரையில் முக்தி அடைந்தார். இங்கு அவரது சமாதி அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் பகுள பஞ்சமி தினத்தில் தியாகராஜ சுவாமிக்கு ஆராதனை விழா நடைபெறுவது வழக்கம்.
இந்த ஆண்டு 177வது ஆராதனை விழா கடந்த 26ஆம் தேதி தொடங்கியது. இதன் முக்கிய நிகழ்வான ஆராதனை விழா கடந்த 30ஆம் தேதி நடைபெற்றது. இதில் ஏராளமான இசை கலைஞர்கள் பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடி தியாகராஜனுக்கு இசை அஞ்சலி செலுத்தினர். அரசின் ரகசிய ஆவண வழக்கு. இம்ரானுக்கு 10 ஆண்டுகள் சிறை. 2018ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை பாகிஸ்தான் பிரதமராக இருந்தார் இம்ரான்கான். அப்போது ராணுவத்தின் ஆதரவை இழந்ததால் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டு ஆட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். தொடர்ந்து அரசின் ரகசிய ஆவணங்களை கசியவிட்டதாக இம்ரான்கான் மீது வழக்கும் தொடரப்பட்டது. இந்த வழக்கில் இம்ரான்கானுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. குடியுரிமை திருத்த சட்டம் தமிழகம் அனுமதிக்காது என்கிறார் முதல்வர். தமிழகத்தில் குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்துவதை அரசு அனுமதிக்காது என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஸ்பெயினில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதல்வர் இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் கருத்து பதிவிட்டுள்ளார். அதில் தமிழகத்துக்குள் குடியுரிமை திருத்த சட்டத்தை கால் வைக்க விடமாட்டோம் என தெரிவித்துள்ளார் முதல்வர். ஸ்பெயினில் முதல்வர் ரோகா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. ஸ்பெயின் நாட்டின் ரோகா நிறுவனத்தின் சர்வதேச இயக்குநர் கார்லோஸ் வெலாக்ஸ்வர்ஸ் மற்றும் இந்திய இயக்குநர் நிர்மல் குமார் ஆகியோர் முதல்வர் மு.க. ஸ்டாலினை கடந்த 31ஆம் தேதி சந்தித்து பேசினர். தமிழக தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, வழிகாட்டு நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் வே. விஷ்ணு உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அப்போது தமிழகத்தில் உள்ள ரோகா நிறுவனத்தின் விரிவாக்க திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. தள்ளுவண்டி கடைகளுக்கு மீண்டும் அனுமதி. தெலுங்கானா முதல்வருக்கு குவியும் பாராட்டு. ஹைதராபாத்தின் துர்கம் செருவு பகுதியில் இயங்கி வரும் குமாரி ஆண்டி என்பவரின் கடை மிகவும் பிரபலம். இவரை தொடர்ந்து அந்த பகுதியில் அதிகமான தள்ளுவண்டி கடைகள் வைக்கப்பட்டது. இதனால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலை குறைக்க போலீசார் தள்ளுவண்டி கடைகளை கடந்த 30ஆம் தேதி அகற்றினர். இது பெரும் சர்ச்சையானது. இந்நிலையில் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அகற்றப்பட்ட கடைகள் அனைத்தையும் அதே இடத்தில் மீண்டும் நடத்த அனுமதிக்கும்படி போலீஸ் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த நடவடிக்கைக்காக முதல்வருக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். புகழ் நடிக்கும் மிஸ்டர் ஜூ கீப்பர் பிப்ரவரி ரிலீஸ். நகைச்சுவை நடிகர் புகழ் கதாநாயகனாக நடிக்கும் படம் மிஸ்டர் ஜூ கீப்பர் J4 ஸ்டுடியோவுக்காக எஸ். ராஜரத்னம் மற்றும் டி. ஜெபஜோன்ஸ் தயாரிக்கும் இந்த படத்தை ஜே. சுரேஷ் இயக்கியுள்ளார். யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார். இத்திரைப்படம் பிப்ரவரி மாதம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கியான்வாபி மசூதியில் இந்துக்கள் வழிபடலாம். வாரணாசி நீதிமன்றம் உத்தரவு. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் காசி விஸ்வநாதர் கோவில் உள்ளது. இதன் அருகில் உள்ள கியான்வாபி மசூதியானது அங்கிருந்த கோவிலை இடித்துவிட்டு முகலாய மன்னர்களால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மசூதி சுவரில் உள்ள சிங்கார கௌரி அம்மனை தினமும் வழிபட அனுமதி கோரி 5 இந்து பெண்கள் வாரணாசி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த வாரணாசி நீதிமன்றம் கியான்வாபி மசூதி வளாகத்தில் தரைத்தளத்தில் உள்ள சீல் வைக்கப்பட்ட பகுதிக்குள் சென்று இந்துக்கள் வழிபட அனுமதி வழங்கியது. இதையடுத்து அன்றே இந்துக்கள் சிலர் அங்கு சென்று வழிபாடு நடத்தினர். ராமர் கோவில் பற்றி சர்ச்சை கருத்து. வீட்டை காலி செய்ய மணிசங்கர் ஐயருக்கு நோட்டீஸ். காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயரும் அவரது மகள் சுரன்யா ஐயரும் டெல்லியின் ஜாங்புரா பகுதியில் வசித்து வருகின்றனர். கடந்த ஜனவரி 20ஆம் தேதி சுரன்யா ஐயர் தனது முகநூல் பக்கத்தில் ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவும் முஸ்லிம்களுக்கு ஆதரவு அளிக்கவும் விரதம் மேற்கொள்கிறேன் என பதிவிட்டிருந்தார். இதையடுத்து ஜாங்புரா குடியிருப்போர் நலச்சட்டம் குடியிருப்பை காலி செய்யும்படி மணிசங்கர் ஐயருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சுல்தான் இப்ராஹிம் மலேசிய மன்னராக பதவியேற்பு. மலேசியாவில் 13 மாகாணங்கள் உள்ளன. இவற்றில் 9 மாகாணங்களில் அரச குடும்பங்கள் உள்ளன. இந்த அரச குடும்பங்களிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சுழற்சி முறையில் மலேசியாவுக்கான மன்னர் தேர்ந்தெடுக்கப்படுவார். அதன்படி ஜோகர் மாகாணத்தின் சுல்தானாக பொறுப்பு வகித்து வந்த இப்ராஹிம் இஸ்கந்தார் மலேசியாவின் புதிய மன்னராக கடந்த 31ஆம் தேதி பொறுப்பேற்றார். திமுக ஃபைல்ஸ் 3வது ஆடியோ வெளியீடு. பாஜக தலைவர் அண்ணாமலை திமுக ஃபைல்ஸ் பாகம் 3இன் 3வது ஆடியோவை வெளியிட்டார். அமைச்சர் விரும்பியவர்களுக்கே ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஒதுக்கீடு ஒதுக்கப்பட்டுள்ளது என குற்றம் சாட்டிய அண்ணாமலை ஏற்கனவே உருவாக்கி வைத்திருந்த கதைகள் மூலம் சிபிஐ விசாரணையை தடம் மாறச் செய்துள்ளனர் என்றார். பவதாரணி உடல் அடக்கம். OPS பாரதி ராஜா உள்ளிட்டோர் அஞ்சலி. இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகள் பவதாரிணி புற்றுநோய் பாதிப்பு காரணமாக கடந்த 25ஆம் தேதி இலங்கையில் காலமானார். இலங்கையிலிருந்து கொண்டுவரப்பட்ட அவரது உடல் சென்னை வழியாக தேனிக்கு அவரது சொந்த ஊரான பண்ணைப்புறம் கொண்டு செல்லப்பட்டது. அங்கு கடந்த 27ஆம் தேதி அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இறுதிச் சடங்கு நிகழ்வில் இயக்குநர் பாரதி ராஜா உள்ளிட்ட திரைப்பிரபலங்களும் OPS உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். மயில் போல பொண்ணு ஒண்ணு, கிளி போல பேச்சு ஒண்ணு பாடல் ஒலிக்க பவதாரணியின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது.
அரசை கவிழ்க்க பாஜக சதி, அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. மதுபான கொள்கை ஊழல் வழக்கு தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகும்படி டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 5 முறை சம்மன் அனுப்பிவிட்டது அமலாக்கத்துறை. ஆனாலும் அவர் ஆஜராகவில்லை. இந்த நிலையில் கெஜ்ரிவால் தனது எக்ஸ் தளத்தில் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் 7 பேரிடம் பேசிய பாஜகவினர், டெல்லியில் ஆம் ஆத்மி அரசை நிச்சயமாக கவிழ்ப்போம், நீங்கள் எங்கள் கட்சிக்கு மாறினால் தலா ரூபாய் 25 கோடி பணம் தருவோம், அடுத்த தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று சொன்னதாக தெரிவித்துள்ளார். கருப்பு கொடி விவகாரம், சாலையில் தர்ணாவில் ஈடுபட்ட கேரள ஆளுநர். கேரளாவில் ஆளும் இடதுசாரி அரசுக்கும் ஆளுநர் ஆரிஃப் முகமது கானுக்கும் இடையே மோதல் போக்கு தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 27ஆம் தேதி கேரளாவின் கொட்டாரக்கரா பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு சென்ற ஆளுநருக்கு SFI உறுப்பினர்கள் கருப்பு கொடி காட்டினர். இதையடுத்து அவர்களை கைது செய்ய வலியுறுத்தி ஆளுநர் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஆளுநர் ஆரிஃப் முகமது கானுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் Z+ பாதுகாப்பு வழங்கியுள்ளது. பீகாரில் மீண்டும் பாஜக கூட்டணி ஆட்சி, 9வது முறை முதல்வரானார் நிதிஷ்குமார். பீகாரில் மீண்டும் பாஜக கூட்டணி அரசு பதவியேற்றுள்ளது. முதல்வராக 9வது முறையாக நிதிஷ்குமார் பதவியேற்றார். பாஜகவை சேர்ந்த சாம்ராட் சௌத்ரி, விஜய் சின்ஹா ஆகியோர் துணை முதல்வர்களாக பதவியேற்றனர். 6 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். முன்னதாக ராஷ்டிரிய ஜனதா தளத்துடன் கூட்டணி அமைத்து முதல்வர் நாற்காலியில் அமர்ந்திருந்தார் நிதிஷ் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக தொகுதி பங்கீடு, அடுத்த வாரத்தில் மீண்டும் பேச்சுவார்த்தை. மக்களவைத் தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக காங்கிரஸ் இடையே முதற்கட்ட பேச்சுவார்த்தை கடந்த 28ஆம் தேதி நடந்தது. இதில் முடிவு எட்டப்படாததால் பிப்ரவரி 9ஆம் தேதிக்கு பிறகு 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கிரிக்கெட், ஆஸ்திரேலியாவை வீழ்த்திய மேற்கிந்திய தீவுகள் அணி. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் மேற்கு இந்திய தீவுகள் அணி 8 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. 7 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஷமார் ஜோசப் அசத்தினார். இதைத் தொடர்ந்து டெஸ்ட் தொடர் 1-1 என்ற கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. சங்கி சர்ச்சை, ரஜினிகாந்த் விளக்கம். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் லால் சலாம். இந்த படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவில் பேசிய ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த் ஒன்றும் சங்கி கிடையாது, சங்கியாக இருந்திருந்தால் அவர் லால் சலாம் படத்தில் நடித்திருக்க மாட்டார் என்று கூறியிருந்தார். இது சமூக வலைதளங்களில் சர்ச்சையானது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் ரஜினிகாந்த், சங்கி என்பது கெட்ட வார்த்தை என்று ஐஸ்வர்யா எங்கும் சொல்லவில்லை, அப்பா ஆன்மீகவாதி, எல்லா மதங்களையும் விரும்புகிறவர் என்றே அவர் சொன்னார் என்றார். தாயின் இறுதிச் சடங்குக்கு வராத பிள்ளைகள், அரசு பணியிலிருந்து நீக்கம். தேனி மாவட்ட எல்லையில் கேரள மாநிலத்தின் குமுளி அமைந்துள்ளது. இங்கிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அட்டப்பள்ளம் அருகே லட்சமேடு பகுதியில் வசித்து வந்தவர் மூதாட்டி அன்னக்குட்டி மேத்யூ. இவர் ஜனவரி 24ஆம் தேதி காலமானார். இவரது இறப்பிற்கு கூட அரசு ஊழியர்களான மகன் சஜுமோன், மகள் சிஜு ஆகியோர் வரவில்லை. இது பெரும் விவாதமான நிலையில் தாயின் இறுதிச் சடங்குக்கு கூட வராத மகன், மகள் ஆகியோர் அரசு பணியிலிருந்து நீக்கப்பட்டனர். இடுக்கி மாவட்ட ஆட்சியர் ஷீபா ஜார்ஜ் இந்த அதிரடி நடவடிக்கையை எடுத்துள்ளார். 1 வாரத்திற்குள் CAA சட்டம் அமல், அமைச்சர் சாந்தனு தாக்கூர் அறிவிப்பு. கடந்த 2019 குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தது மத்திய அரசு. வங்கதேசம், பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானில் இருந்து மத துன்புறுத்தல் காரணமாக கடந்த 2014 டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்பு இந்தியா வந்த மத சிறுபான்மையினருக்கு குடியுரிமை வழங்க இந்த சட்டம் வகை செய்கிறது. இந்நிலையில் மக்களவை தேர்தலுக்கு முன்பு இந்த சட்டத்துக்கான விதிமுறைகள் வெளியாகும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இணையமைச்சர் சாந்தனு தாக்கூர், குடியுரிமை திருத்த சட்டம் 1 வாரத்துக்குள் அமல்படுத்தப்படும் என்றார். LK அத்வானிக்கு பாரத ரத்னா, பிரதமர் மோடி நிகழ்ச்சி. பாஜக மூத்த தலைவர் LK அத்வானிக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக அத்வானிக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கும் மோடி, இது தனக்கு உணர்ச்சி பூர்வமான தருணம் என்றும் இந்தியாவின் வளர்ச்சிக்கு LK அத்வானியின் பங்களிப்பு மிகச் சிறப்பானது என்றும் தெரிவித்துள்ளார். தேர்தல் அறிக்கை, திமுக புதிய அறிவிப்பு. தமிழகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பில் பங்களிக்க முடியும் என அக்கட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக திமுக தனது அறிக்கையில் எழுத்துப்பூர்வமாக, தொலைபேசி வாயிலாக, சமூக ஊடகங்கள் வாயிலாக தேர்தல் அறிக்கை குறித்து பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கலாம். அதேபோல் தமிழ்நாடு முழுவதும் திமுக தேர்தல் அறிக்கை குழு பயணிக்க உள்ளதால் நேரடியாகவும் மக்கள் கருத்துக்களை கூறலாம் என தெரிவித்துள்ளது. அண்ணா நினைவு நாள், முதல்வர் ஸ்டாலின் ஸ்பெயினில் மரியாதை. ஸ்பெயின் நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள MK ஸ்டாலின் பிப்ரவரி 3ஆம் தேதி அண்ணா நினைவு நாளையொட்டி ஸ்பெயினில் அவரது திருவுருவ படத்துக்கு மரியாதை செலுத்தினார். இது தொடர்பாக ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பதிவில்,
தமிழ்த்தாயின் தலைமகனாக பிறந்து நமக்கெல்லாம் அண்ணனாக அறிவு மன்னனாக வழிகாட்டிய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா என புகழ்ந்துள்ளார். அண்ணா நினைவு நாளையொட்டி சென்னையில் திமுக பொருளாளர் TR பாலு தலைமையில் அமைதி பேரணியாக சென்ற திமுகவினர் அண்ணா நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தமிழக வெற்றி கழகம் அரசியல் கட்சி தொடங்கினார் நடிகர் விஜய். கடந்த சில மாதங்களாக அரசியலில் ஈடுபடுவதற்கான ஆயத்த பணிகளில் இருந்த நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் புதிதாக அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசியல் எனது பொழுதுபோக்கல்ல, அது என் வேட்கை. கட்சி பணிகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள இன்னொரு திரைப்படம் சார்ந்த கடமைகளை முடித்துவிட்டு முழுமையாக மக்கள் சேவைக்கான அரசியலில் ஈடுபட உள்ளேன் என்று தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் தனது கட்சி போட்டியிடாது எனவும் இந்த தேர்தலில் தங்களின் ஆதரவு யாருக்கும் இல்லை எனவும் தெளிவுபடுத்தியுள்ளார் விஜய். திமுகவுடன் தொகுதி பங்கீடு இறுதி செய்ய சென்னை வருகிறார் கார்கே. தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி உள்ளது. மக்களவைத் தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக கடந்த மாத இறுதியில் KS அழகிரி தலைமையிலான காங்கிரஸ் குழுவினருடன் முதல் சுற்று பேச்சுவார்த்தை நடத்தியது திமுக. பிப்ரவரி 9ஆம் தேதி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடக்கிறது. இதன் தொடர்ச்சியாக அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிப்ரவரி 13ஆம் தேதி சென்னை வருகிறார். அப்போது முதல்வர் MK ஸ்டாலினை சந்தித்து தங்களுக்கான தொகுதி பங்கீட்டை இறுதி செய்கிறார் கார்கே. 6 இடங்களில் NIA சோதனை, நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்கு சம்மன். மதிவாணன், சாட்டை துரைமுருகன் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறி அவர்களது வீடுகளில் NIA அதிகாரிகள் கடந்த 2ஆம் தேதி சோதனை நடத்தினர். சென்னை, கோவை உள்பட தமிழகத்தில் 6 இடங்களில் நடைபெற்ற சோதனைகளில் டிஜிட்டல் ஆவணங்கள் உட்பட பல்வேறு ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேல் விசாரணைக்காக பிப்ரவரி 5ஆம் தேதி சென்னையில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளுக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறது NIA. திமுக கூட்டணியை வீழ்த்த முடியாது, முதல்வர் ஸ்டாலின் உறுதி. அண்ணா நினைவு நாளை முன்னிட்டு திமுக தொண்டர்களுக்கு கட்சியின் தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் அவதூறுகளை பரப்புவதில் பாஜகவும் அதிமுகவும் சளைத்தவை அல்ல என்றும், பாஜக எத்தகைய நாடகத்தை நடத்தினாலும் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். கியான்வாபி மசூதியில் இந்துக்கள் வழிபாடு எதிர்த்து முஸ்லிம்கள் கடையடைப்பு. வாரணாசியில் காசி விஸ்வநாதர் கோவிலை ஒட்டியுள்ளது கியான்வாபி மசூதி. இது முகலாயர் காலத்தில் அங்கிருந்த கோவிலின் ஒரு பகுதியை இடித்து கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. மசூதி வளாகத்தின் அடிப்பகுதியில் அமைந்துள்ள வியாஸ் மண்டபத்தில் 1993ஆம் ஆண்டு வரை பூஜைகள் செய்யப்பட்டு வந்தது. இந்த பூஜைகள் நிறுத்தப்பட்ட நிலையில் அங்கு மீண்டும் பூஜை நடத்த கடந்த 31ஆம் தேதி வாரணாசி நீதிமன்றம் அனுமதி அளித்தது. இதையடுத்து அங்கு பூஜைகள் தொடங்கின. இந்த நிலையில் பூஜைக்கு அனுமதி அளித்ததை எதிர்த்து முஸ்லிம்கள் கடந்த 2ஆம் தேதி கடையடைப்பு நடத்தினர். இது தொடர்பாக முஸ்லிம்கள் தரப்பில் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு 6ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. இப்படியும் விழிப்புணர்வு. தன்னைத்தானே சாகடித்துக் கொண்ட பூனம் பாண்டே. பிரபல நடிகையும் மாடலுமான பூனம் பாண்டே கர்ப்பப்பை வாய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு காலமானதாக கடந்த 2ஆம் தேதி செய்திகள் வெளியாகின. இந்த செய்தி அவரது சோசியல் மீடியா பக்கத்திலேயே வெளியாகி இருந்ததால் அனைவரும் இதை உண்மை என நம்பினர். இந்த நிலையில் இதற்கு மறுநாள் நான் இறக்கவில்லை என்றும் கர்ப்பவாய் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கிலேயே இப்படியான ஒரு செயலில் ஈடுபட்டதாகவும் அவர் விளக்கம் அளித்தார். ராகுல் யாத்திரையில் டூப், அசாம் முதல்வர் பகீர் தகவல். ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ நியாய யாத்திரை அசாமில் ஜனவரி 18ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த நிலையில் ராகுலின் அசாம் யாத்திரை குறித்து கருத்து தெரிவித்துள்ள அம்மாநில முதல்வர் ஹிமந்த் பிஸ்வ சர்மா, யாத்திரையின் பல இடங்களில் ராகுல் காந்தியை போன்ற ஒரு நபர் ராகுலுக்கு பதிலாக இடம்பெற்றார். இதன் மூலம் ராகுல் காந்தி தனது யாத்திரையில் பாடி டபுள் டூப் ஆட்களை பயன்படுத்துகிறார் என்பதை நாங்கள் கண்டறிந்துள்ளோம். பிரதமர் மோடி பிப்ரவரி 4ஆம் தேதி அசாம் வருகிறார். அவர் வந்து சென்றதும் ராகுல் காந்தியின் பாடி டபுள் யார் என்பதை நாங்கள் வெளி உலகுக்கு அம்பலப்படுத்துவோம் என்று தெரிவித்துள்ளார்.